குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவபாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 326. ஓடுகின்ற ஐம்புலன் ஒடுங்க அஞ்செழுத்துளே நாடுகின்ற நான்மறை நவிலுகின்ற ஞானிகால் கூடுகின்ற கண்டித குணங்கள் மூன்றெழுத்துளே ஆடுகின்ற பாவையாய் அமைந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். நவிலுகின்ற அப்படி ஓதுகின்ற, கண்டித அப்படின்னா கண்டிக்கத்தக்க, மூன்றெழுத்து அப்படின்னா ஓம் என்பது இது ஆ உ என்ற 3 எழுத்துக்களும் சேர்ந்தது. ஆடுகின்ற பாவை அப்படின்னா ஆட்டப்படும் பொம்மை அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 4 வேதங்களை ஓதுபவர்களே அலைந்து திரியும் ஐம்புலன்கள் 5 எழுத்தில் அடங்கிவிடுகின்றன. அதுபோல் கண்டிக்கத்தக்க தீய குணங்கள் யாவுமே பொம்மைகள் போல ஓம் என்ற எழுத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 327. புவன சக்கரத்துளே பூதநாத வெளியிலே பொங்கு தீப அங்கியுள் பொதிந்தெழுந்த வாயுவை தவன சோமர் இருவரும் தாம் இயங்கும் வாசலில் தண்டுமாறி ஏறி நின்ற சரசமான வெளியிலே. இதுதாங்க அந்த பாடல். புவனம் அப்படின்னா உலகம், அங்கி அப்படின்னா நெருப்பு, வாயு அப்படின்னா பிராணவாயு, தவன சோமர் இருவர் அப்படின்னா சூரிய சந்திரர் ஆகிய பிங்களை இடக்கலை நாடிகள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகில் உயிர்கள் எழுப்பும் ஒளிகள் யாவுமே நாத வெளியாகி உள்ளன. மூலாதாரத்தில் உள்ள நெருப்பில் ஒன்றுபடும் வாயுவானது இடக்கலை பிங்களை என்ற நாடிகளில் ஏறி ஒவ்வொரு யோக ஆதாரத்திலும் இடம் வலமாக மாறி மாறி அந்த நாத வெளியில் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 328. மவுன அஞ்செழுத்திலே வாசி ஏறி மெல்லவே வானலாய் நிறைந்த சோதி மண்டலம் புகுந்த பின் அவனு நானும் மெய்கலந்து அனுபவித்த அளவிலே அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. இதுதாங்க அந்த பாடல். வாசி அப்படின்னா பிராணவாயு. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மௌன நிலையில் இருந்து திருவைந்தெழுத்தால் பிராணவாயுவை மெல்ல ஏற்றி சுழுமுனையை கடந்து ஆகாய வெளிக்குள் நிறைந்திருந்த சோதி மண்டலத்தில் புகுந்து இறைவனை சேர வேண்டும். அங்கே அவனுடன் நானும் மெய்ப்பொருளில் கலந்து அனுபவித்த மெய் ஆனந்த நிலையில் அந்த இறைவனை தவிர நான் என்ற உயிரோ உடம்போ எதுவுமே இல்லை என்ற அறிவும் பிரபஞ்சம் முழுவதுமே நிறைந்து நின்றவன் அவனே என்பதையும் உணர்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 329. வாளுரையில் வாளடக்கம் வாயுரையில் வாய் அடக்கம் ஆளுரையில் ஆளடக்கம் அருமையென்ன வித்தைக்கான் தாளுரையில் தாளடக்கம் தன்மையான தன்மையும் நாளுரையில் நாளடக்கம் நானும் நீயும் கண்டதே. இதுதாங்க அந்த பாடல். வாள் அப்படின்னா கத்தி, தாள் அப்படின்னா முயற்சி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வாள் வைக்கும் உரையில் வாள் இருக்கும், வாயை சுற்றிய பை போன்ற உரையில் வாய்வு இருக்கும், மனமாகிய உரையில் ஆளும் தகைமை அடக்கம். இவ்வாறு படைக்கப்பட்ட யாவுமே அரிய வித்தையே ஆகும். இறைவனுடைய திருவடிகளில் நம் முயற்சிகள் அடக்கம். இதே போன்று வாழ்நாள் ஆகிய பகுதியில் நம் குணங்கள் அடங்கியிருக்கும். இவற்றை அனைவருமே அறிந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 330. வழுத்திடான் அழித்திடான் மாய ரூபம் ஆகிடான் கலன்றிடான் வெகுண்டிடான் காலகால காலமும் துவண்டிடான் அசைந்திடான் தூய தூபம் ஆகிடான் கவன்றிடான் உரைத்திடான் சூட்ச சூட்ச சூட்சமே. இதுதாங்க இந்த பாடல். வழுத்திடான் அப்படின்னா வாழ்த்த மாட்டான், வெகுண்டிடான் அப்படின்னா கோபப்பட மாட்டான், ரூபம் அப்படின்னா வடிவம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நம்முள் இருக்கும் இறைவன் நம்மை வாழ்த்த மாட்டான், அழிக்கவும் மாட்டான், மாயமாய்த்தான் எப்போதும் மறைய மாட்டான், உடலை விட்டு கழன்று போக மாட்டான், கோபப்படுவதும் யமன் வரும் காலம் வரையில் அவன் தளர்வதும் இல்லை, சோம்பல் அடைவதும் இல்லை, தானாகவே தூபம் போல் புகையாகவும் மாட்டான், நம்மிலிருந்து மறையவும் மாட்டான், நமக்கு ஏதும் கூறவும் மாட்டான், அனைத்தும் சூட்சமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கம் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.